வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் அரசு ஊழியர்களுக்கு 5% அகவிலைப்படி DADR உயர்வு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு ஒரு குட் நியூஸ். இந்த அறிவிப்பை யார் வெளியிட்டிருக்காங்க, இதன் மூலம் எந்த அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்கள் பயன்பெற முடியும் என்பது குறித்து முழு விவரத்தையும் பார்ப்போம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு முக்கியமான நிதி நிவாரணமாக முதலமைச்சர் அவர்கள் 5% அகவிலைப்படி DA மற்றும் அகவிலை நிவாரணம் DR உயர்வை அறிவித்துள்ளார். இந்த உயர்வு மூலம் அகவிலைப்படி என்பது 36%லிருந்து 41% அதிகரிக்கப்படுகிறது. இந்த உயர்வு 2026 ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும். இந்த அறிவிப்பானது மாநில நிதியமைச்சர் பிரணஜித் சிங் ராய் தனது பட்ஜெட் உரையை முடித்ததும் வெளியிடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த அறிவிப்பு மூலம் திரிபுராவில் இருக்கக்கூடிய 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் மற்றும் 80,000த்திற்கும் மேற்பட்ட ஓய்வூதியர்கள் நேரடியாக பயன்பெறுவார்கள். இந்த உயர்வை செயல்படுத்துவதற்கு ஆண்டுக்கு சுமார் ரூபாய் 500 கோடி கூடுதல் செலவு ஏற்படும் என்று அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து முதலமைச்சர் கூறுகையில், மத்திய அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் அகவிலைப்படி நிலையை அடைவதற்கு முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தற்போது மத்திய அரசு ஊழியர்கள் 58% அகவிலைப்படியை பெற்று வருகிறார்கள். இதனால் திரிபுரா அரசு ஊழியர்கள் இன்னும் 17% பின்தங்கியுள்ளனர். இந்த அறிவிப்பை ஊழியர் சங்கங்கள், ஓய்வூதியர்கள் வரவேற்றிருக்கிறார்கள். அதிகரித்து வரக்கூடிய வாழ்க்கை செலவை சமாளிக்க இது மிக அவசியமான நடவடிக்கை என்று அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கு அரசியல் முக்கியத்துவம் இருப்பதாக சிலர் கருதுகிறார்கள். சட்டமன்ற தேர்தல்கள் நெருங்கி வரக்கூடிய நிலையில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களின் ஆதரவை பெறக்கூடிய முயற்சியாக இந்த அறிவிப்புகள் பார்க்கப்படுகிறது. இதற்கு இடையில் 2026-2027 நிதியாண்டுக்கான திரிபுரா பட்ஜெட் 34,212 கோடி ரூபாய் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் புதிய வரிகள் எதுவும் அறிமுகப்படுத்தப்படவில்லை. உள்கட்டமைப்பு, டிஜிட்டல் வளர்ச்சி மற்றும் கிராமப்புற வேலைவாய்ப்பில் கவனங்கள் செலுத்தப்பட்டுள்ளது. மொத்தத்தில் இந்த அகவிலைப்படி உயர்வு பணவீக்க அழுத்தத்தில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியர்களுக்கும் ஓரளவு நிவாரணமாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த 5% அகவிலைப்படி உயர்வு சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.